இந்த இடம் பீச் ஓரமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக மணல் தர தான் பக்கம் அந்த கிராமத்து வீடு. நம்ம இப்போ அடுத்து இங்கே ஒரு வீடு இருக்குது. பாரம்பரியமான வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்குறோம். அந்த லைட்டு பாருங்கள், சிகப்பு நிற விளக்கு, அது கூட பழைய காலத்து விளக்குங்க. இப்போ இந்த படிக்கட்டில் ஏற போகிறோம். இந்த பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தா அந்த காலத்தில் செமையாக இருந்திருக்கும். கிச்சனை தாண்டி ஒரு ரூம் பாருங்கள், எவ்வளோ சின்ன வழி பாருங்கள். ஹைட்டாக இருக்கவங்களாம் வரவே முடியாதுங்க. இந்த கிணறு, அங்கே வந்து அந்த பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூமு, இது ரியல் கிணறா இல்லை சும்மாவான்? அப்போ ரியல் கிணறுங்க. இப்படி நல்லா அப்படி மேலே போவோங்க. இப்படி பண்ணிட்டா லாக் ஆகிடும். இதுதான் லாக்கு. இந்த ஜன்னலை மூடிட்டு அதை மேலே வந்து இப்படி எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. மண்பானையில் வந்து கயிறை சுற்றிருக்காங்க. எதுக்கு சுற்றிருக்காங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சந்தானம் ஒரு படத்தில் உள்ளே உட்காந்து குளிக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்குமே, அப்படியே சேம் அதே மாதிரி இருக்குது. இது கூட கொஞ்சம் ஸ்டைலிஷாக அந்த காலத்தில் ஜெய்சங்கர் படத்தெல்லாம் ஜெய்சங்கர் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். இது வந்து ஹைகோர்ட்டு, இது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நினைக்கிறேன். இது ஹார்பர். இதெல்லாம் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், இப்போலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கால் வச்சு ஏறுறது. கீழே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்கு மேலே இருக்கும் தாப்பால். இங்கே பார்த்தீங்களா, ஜன்னலை திறந்தால் அந்த பக்கம் அப்படியே கிணறு, அப்படியே வெளியே போய்ட்டு வேண்டியது தான். அந்த காலத்துது கிடையாது அந்த காலத்தில். ஓ, அந்த இப்போ நம்ம கேமராவில் சின்னதாக பார்ப்போம் அந்த மாதிரி. ஓ, அந்த காலத்தில் யார் ஆள் தெரிஞ்சால்னா கதவை திறப்பாங்க. அப்போயே அந்த டெக்னாலஜிலாம் இருந்துட்டு சிசி அப்படின்ற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஜி பூம்பான்னு வாங்குற மாதிரி. இதெல்லாம் புதையல் பெட்டி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு கடல்லையோ ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு மண்ணிலையோ கிடச்சிதுன்னா இதோட வேல்யூவே வேறு. குதிரை இந்த தலையை உள்ளே விட்டு இங்கே இருக்கிற வைக்க பொருளாம் சாப்பிடும் போல இருக்குது. இது அப்படியே கொட்டாங்குச்சிங்க. கொட்டாங்குச்சியில் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ண பிறகு அதை கழுவி விடுவாங்க. அந்த தண்ணி இப்படி போகும் பாருங்கள். இதுக்குள்ளே சின்ன வழி வந்து ஏறி வரோம். இந்த பக்கம் சின்ன வழி. நம்ம ஆல்ரெடி பார்த்து இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னை ஈசிஆரில் இருக்கிற தக்ஷண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியத்தில் நம்ம இருக்கிறோம். ஈசிஆரில் கடற்கரை ஓரமாக இந்த தக்ஷண சித்ராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற பாரம்பரியமான வீடுகள், அந்த வீட்டில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இவங்க நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த தக்ஷண சித்ரா ஈசிஆரில் எங்கே இருக்குன்னா, எம்ஜிஎம் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி முட்டுக்காடு படகு குளம் அதுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரி மாமல்லபுரம் போகிறப்ப இந்த இடத்த ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த தக்ஷண சித்ரா எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தக்ஷண சித்ராவுடைய நுழைவாயில் இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்கே பெரியவங்களுக்கு 175 ரூபா டிக்கெட்டும், 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 60 ரூபாவும், அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100 ரூபாவும் டிக்கெட் வாங்குறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வர வழி இப்படி தான் இருக்கும். அழகான கார்டனிங்கோட ஒரு பழமையான வீட்டுக்குள்ளே வர மாதிரியே இதை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே வேறு லெவல். ஏன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் தமிழ்நாடு, கேரளா வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம நேராக போகிறோம். இந்த வழியாக அப்படியே நடந்து போகலாம். இந்த இடம் பீச் ஓரமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக மணல் தர தான். இங்கே ஒரு ஆட்டோ பாருங்கள், அப்போ இப்போ அப்படின்னு. இது வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற ஸ்பாட் இது. இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பழைய காலத்து வீடுகள் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இது வந்து ஷாப்பிங் ஏரியா. இங்கே கைவினை பொருட்கள்லாம் விற்கிறாங்க. பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட நிறைய வித்தியாசமான பொருட்களை இங்கே வாங்க முடியும். இதை தாண்டி உள்ளே வந்தோன்னா ஒரு கிராமத்து டீ கடை மாதிரி ஒரு சின்ன கேன்டீன். இங்கே காஃபி, டீ, பஜ்ஜி இதெல்லாம் கிடைக்கும். தக்ஷண சித்ராக்குள்ள நம்ம முதல்ல பார்க்க போற வீடு கர்நாடகா மாநிலத்துடைய சிக்மங்களூர் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பாரம்பரியமான வீடு. இந்த வீடு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கார்டனிங்கோட சேர்த்து இந்த மர வீடு. இதே மாதிரி ஒரு வீடை வந்து நான் வந்து உடுப்பியில் பார்த்துருக்கேங்க, லைவாகவே பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. இங்கே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், இந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் இந்த தக்ஷண சித்ரா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு செட்டோ இல்லை ஒரு மாடல் வீடோ கிடையாதுங்க. ரியலாகவே ஒரு வீடு தான் இது. நீங்கள் பார்க்குற இந்த மரம், இந்த முன்னாடி இருக்கிற மரம், இதெல்லாம் வந்து அப்படியே ரியலாக ஒரு பழைய காலத்து வீடு வந்து இடிஞ்சு போன பாலடைஞ்ச ஒரு வீட்டில் இருந்து மீட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வீடாகவே கட்டியிருக்காங்க. இதை அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த வீடு மாதிரியே அப்படியே இங்கே வந்து மண் கல்லுலாம் வச்சு வீடாகவே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த வராண்டாவை பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடு. மரத்தூண்கள், அந்த சைடில் இருக்கிற டிசைன், ஒரு ரியல் பாரம்பரியமான வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரியே இருக்குங்க அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்குறப்ப. ஒரு அழகான வராண்டா, அந்த வராண்டாவோட ஒட்டி இருக்கிற இந்த ஜன்னல்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. அதில் அந்த கண்ணாடி பதிச்சிருக்காங்க பாருங்கள், கலர் கண்ணாடி. அதை வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து செட்டிநாடு வீடுகளில் கூட பார்த்துருப்போம் இந்த மாதிரி கண்ணாடிகளை. இந்த வீட்டோட சீலிங் பாருங்கள், ஃபுல்லாக மரத்தாலே இருந்திருக்கு. இந்த லைட்டு கூட பழைய காலத்து ஒரு லைட்டு மாதிரியே இது இருக்குது. இந்த கதவு இதான் மெயின் டோர். இப்படி தான் உள்ளே போனோம்.
பூட்டு பாருங்கள் மேலே தொங்குற மாதிரி. இந்த பழைய காலத்து வீட்டிலலாம் தாப்பால் பூட்டெல்லாம் மேலே தான் இருக்கும், நடுவில் சென்டரில் இருக்காது. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சுங்க. வீட்டுக்குள்ளே மரப்படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. இந்த ஜன்னலை பாருங்களேன், இதுதான் நம்ம வெளியே வந்து பார்த்தது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ஒரு பழைய காலத்து சோஃபா, இதுதான் அந்த காலத்து உடன் சோஃபா. இங்கே வந்து ஒரு கட்டில் பாருங்கள், பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இதில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. இது வந்து ஒரு இஸ்லாமிய வீடாங்க, கர்நாடகாவில் இருந்த ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருந்த கட்டலாம். இங்கே பாருங்களேன், முள்ளாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக வேலைப்பாடு பண்ணி தலகாணிலாம் அந்த அவங்க இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகாக விரிப்புலாம் போட்டு இப்படி மாடலில் கூட கட்டில் இருந்திருக்கு பாருங்களேன். இந்த வீட்டுக்கு உள்ளேயே வந்து படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு, அது மேலே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம மேலே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரு ஹாலில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, உடனில் வந்து கபோர்டு, பழைய காலத்து சேர், இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு தெரியும் ரொம்ப பழைய காலத்து சேர். இந்த மூலையில் ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து இந்தியன் 1, இந்தியன் 2 இல்லை, இந்தியன் 1 வந்து இந்தியன் தாத்தா வந்து அந்த சேனாபதி அவர் வந்து உட்காந்து ஒரு கையெழுத்து போடுவார். சேம் அதே மாதிரி இருக்குது. இது வந்து ரியல் தான், இது பழைய காலத்துது. அடுத்த ரூமில் வந்து அதே மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல் தாங்க எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது. இந்த மூலையில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், யாருக்கும் இடையூறு இல்லாமல் மூலையில் பொருட்களை வைக்கிறதுக்காகவே இது. இந்த ஜன்னல் கூட தாழ்வாக இருக்கிறது அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒன்று தான் இது. வெளிப்பக்க வராண்டால இருந்தும் இந்த ரூமுக்கு ஒரு கதவு இருக்குது. ஆனால் நம்ம அந்த பக்கம் கூடி வந்து இப்படி சுற்றிட்டு வந்துட்டோம். ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இது வந்து குரான் நினைக்கிறேன், டிஜிட்டலில் வச்ச மாதிரி குரான். ஏன்னா இது ஒரு இஸ்லாமிய வீடு அப்படின்றதுனால. இப்போ நேராக நம்ம போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்ப்போம். அந்த படிக்கட்டு, மர படிக்கட்டு வழியாக ஏறி போவோம். அந்த லைட்டு பாருங்கள், சிகப்பு நிற விளக்கு, அது கூட பழைய காலத்து விளக்குங்க. இப்போ இந்த படிக்கட்டில் ஏற போகிறோம். இதெல்லாம் வந்து ரியலாக பழைய வீட்டில் இருந்த படிக்கட்டுங்க. அப்படியே வளவளன்னு இருக்குது. நிறைய பேர் நடந்து இதில் ஏறுறதே ஒரு சவாலான விஷயந்தான். வயசானவங்களாம் கண்டிப்பாக ஏற முடியாது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதே மாதிரி மேலே வந்தோன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு புடி இருக்குது பாருங்கள். இது இல்லைனா எண்டில் வந்து நம்ம மேலே ஏறி அப்படி போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இது அப்போயே வச்சுருக்காங்க யோசிச்சு. இறங்குறப்பையும் ஏறுறப்பையும் இதை பிடிச்சி இறங்கி போகிற மாதிரி எப்படி இருக்குது பாருங்களேன். அப்பா அப்படியே கீழே விழுந்தால் நேராக கீழே போயிட வேண்டியதான். இதுதான் வந்து மேலே இருக்கிற பூஜை அறை மாதிரி போல் இருக்குது. அவங்களுடைய அந்த இஸ்லாமிய மக்களுடைய பூஜை அறை. மேலே சீலிங்லாம் கூட ஓடுதாங்க, உடன் ரொம்ப அழகாக அந்த காலத்து வீடு இப்படி இருந்திருக்கு. இந்த இங்கே ஒரு டிவி ஓடுது பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரி தான் அந்த இஸ்லாமிய குழு தான் இந்த மாதிரி வீடு வந்து கர்நாடகாவில் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய நமாஸ் பண்ணுறதோ இல்லை பூஜை அறையோ அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி. இங்கே ஒரு கதவு இருக்குங்க, பால்கனியில் எட்டி பார்க்குற மாதிரி. நம்ம அந்த வழியாக ஏறி மேலே வந்தோம். இங்கே தான் வந்து ஒரு கதவு இருக்குது. இதுதான் வந்து பால்கனிக்கு போகிற கதவு. ஆனால் நம்ம அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்குற வியூ பாருங்களேன், எப்படி இருக்குங்க. இந்த பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தா அந்த காலத்தில் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா ஃபுல்லாகவே உடன், அதுதான் இங்கே தனி சிறப்பு. இதை அப்படியே மூடிடுவோம், ஏன்னா மூடி தான் இருந்தது. இந்த மரப்படிக்கட்டில் என்ன ஒன்றுனா, ஏறுறதை விட இறங்குறது கொடுமையாக இருக்கும். ஈஸியாக இருக்கேன்னு ஏறிடாதீங்க, இறங்குறப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இறங்கணும். அப்படியே கிணத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரியே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு அறையில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி வீடுகளுடைய ரியல் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது இஸ்லாமிய வீடு அப்படின்றதுனால அந்த இஸ்லாமிய வீட்டுடைய பாரம்பரியமான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பயன்படுத்துகிற கார்பெட், அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அந்த கேப், அவங்க போடுற அந்த குல்லா மாதிரி கேப்பு, இதெல்லாம் இங்கே நம்ம அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஹைதராபாத் நிஜாம் பேலஸ். நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த பேலஸோட பேர் வந்து சவுமல்லா பேலஸ். நம்ம வீடியோவே போட்டிருக்கோம், பெரிய வீடியோ. இந்த கண்ணாடிலாம் இருக்கிற மாதிரி வீடு பாருங்கள். ஃபோட்டோலாம் நல்லா சூப்பராக எடுத்து அந்த காலத்து வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே அழகாக எடுத்து வச்சுருக்காங்க ஃபோட்டோ. இது வந்து பிதார் ஃபோர்ட்டுங்க. இது கூட என்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. சீக்கிரமே இந்த பிதார் ஃபோர்ட்டு கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரொம்ப பெரிய கோட்டை அது, ஆனால் நிறையா சிதலமடைந்த கோட்டை தான். இதுவும் அந்த பிதார் ஃபோர்ட்டு தான். இது பக்கத்தில் இருக்கு பாருங்கள், கோல்கொண்டா. நம்ம போய் வீடியோ எடுத்த இடம் தான் இது, கோல்கொண்டா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே நம்ம கடைசியாக பார்க்குறது ஒரு பழங்காலத்து திசை காட்டி. கப்பல் மாலுமிகள், இந்த கப்பல் பயணம் பண்ணுறவங்களாம் வச்சுருக்கிற ஒரு திசை காட்டிங்க. இது ரொம்ப பழசு, ஏதோ அரபிக்கில் எழுதியிருக்கு, ஆனால் என்னன்னு நமக்கு தெரியல. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோங்க. மறுபடியும் அந்த வராண்டாக்கே வந்துட்டோம். அந்த பக்கம் உள்ளே போய் அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு மேலெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம இந்த வீடை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சூப்பராகவே இருக்குது. நம்ம அங்கே சிக்மங்களூர் வீடை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மறுபடியும் ஒரு கர்நாடகா வீடு. இந்த வீடு பாருங்களேன், இந்த வீட்டுடைய முன்பகுதி அப்படியே பாறை கற்களை வச்சு அடுக்கியிருக்காங்க. இது மலை கிராமங்களில் இந்த மாதிரி கட்டுவாங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் கூட பார்த்துருப்போம். இதோட நுழைவாயிலே வந்து கிராண்டாக இருக்குது. நம்ம உள்ளே வந்தோடனே அப்படியே பாறை கற்களை வச்சே கட்டின வீடு. நிச்சயமாக இது வந்து பழங்குடியுடைய வீடாக தான் இருக்கணும். உள்ளே போய் பார்ப்போம் நம்ம.
இங்கே ஒரு பொம்மையை மாடலுக்கு வச்சுருக்காங்க. இதை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஆனால் இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அதாவது இந்த வீட்டில் இருக்கிற அந்த பழங்குடி, இவங்களை வந்து லம்பானிஸ்ன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவில். அவங்க போடுற ட்ரெஸ்ஸு பாருங்களேன், ஏகப்பட்ட கண்ணாடி சோழி என்னென்னமோ இருக்குது. அவங்க பின்னாடிலாம் பாருங்கள் வச்சுருக்காங்க. அவங்க கையில் காலெல்லாம் மாட்டுறது அவ்வளோ வெயிட்டையும் வந்து உடம்புல போட்டுட்ருப்பாங்க. இவங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த பஞ்சாரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாரஸை தான் வந்து இவங்க கர்நாடகாவில் லம்பானிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பழங்குடி தான். இங்கே அவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஃபோட்டோ போட்டு அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லம்பானிஸ் பஞ்சாரஸ். அவங்க தான் வந்து லம்பானிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வீடு இப்படி தான் இருக்கும். அவங்க அந்த பழங்குடி இருந்த வீடு வந்து இந்த மாதிரி கல்லாலேயே கட்டி, இந்த மாதிரி மரத்தை அப்படியே தூணாக நிற்க வச்சு இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. அவங்களுடைய கிச்சன் பாருங்கள், இப்படி தான் இருந்து தான். இவங்க வந்து கல் வீடு, மேலே வந்து ஓடு கூரை அந்த மாதிரி வீடுலாம் இருந்திருப்பாங்க. அவங்க துணியெல்லாம் காய போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பயன்படுத்திய பாத்திரம் இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய வீடு அப்படின்றத இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பின்னாடி பக்கம் போகலாம். இந்த பின்னாடி பக்கமும் இருக்குது அந்த வீடு பாருங்கள், நம்ம பார்த்த வீடு, சிக்மங்களூர் வீடு. இங்கே தான் காந்தாரா இருக்குது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல்லில் தான் கட்டுவாங்க. இது வந்து மாடு கட்டுற இடம். வேறு ஒரு ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போது இந்த கதவு ஒன்று நமக்கு காந்தாரா தான், காந்தாரா படத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சுருளி சாமி அவங்களுடைய இது. ஏன்னா அந்த வட கர்நாடகம், அந்த ஹூப்ளி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கெல்லாம் வந்து கர்நாடகாவில் இந்த பஞ்சுருளி சாமி தான் அதிகமாக கும்பிடுவாங்க. அதாவது பழங்குடி. இது அவங்களுடைய அந்த கவசங்க, அந்த சாமிக்கு செலுத்துகிற கவசம். ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தில். பஞ்சுருளி அவங்க பயன்படுத்திய கூடை, இதெல்லாம் அந்த ஃபேஸ் மாஸ்க் தான் எல்லாமே. இது எல்லாமே ஃபேஸ் மாஸ்க். இது அவங்களுடைய ஒரு சாமி பொம்மை, பார்க்கவே டெரராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன சிலை, பஞ்சுருளியோடைய சின்னது. இதை பார்க்குறப்ப அப்படியே அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு அறை, இதுலேயும் ஒரு பொம்மை. இதெல்லாம் பார்த்தாவே டெரராக இருக்குது. இதெல்லாம் மரங்க, உட்டில் அப்படியே செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு போடுறது. அப்படியே வாசல்லாம் சின்னதாக இருக்குது, நம்ம குனிஞ்சு தான் போகணும். அவ்வளோ டவுனு பாருங்கள், அப்படியே குனிஞ்சு போடுற மாதிரி. ஸோ இது ஒரு வீடு. இந்த கர்நாடகா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிக்மங்களூர் வீடு வந்து நல்லா வசதியாக இருக்கிற அவங்க வீடு மாதிரி. இது வந்து கொஞ்சம் பழங்குடி மக்களுடைய வீடு. அதிலே இது மூணாவது வீடு. இதுவும் அதே மாதிரி தான். இது உள்ளே போய் பார்ப்போம். இதில் யாரும் உட்காந்துருக்காங்க. எம்மோ இங்கே பாருங்க, இதை பார்த்தா யாரும் பயந்துருவாங்க டக்குன்னு. இது வந்து பொம்மை, ஆனால் தனியாக யாராவது வந்து திடீர்னு பார்த்தாலும் ஏதோ யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் டோர். நம்ம இந்த வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே வந்தால் இது வந்து ஒரு நெசவு தொழில் செய்கிறவங்களுடைய வீடுங்க. இது பார்த்தாவே தெரியுது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கிச்சன் இங்கே தான் அந்த லேடி உட்காந்துருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ரியல் ஒரு வீட்டிலேருந்தே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மரத்தெல்லாம் பார்த்தாவே தெரியுது, இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி பாத்திரம்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய கனம் பாருங்கள், அப்பா வாய்ப்பகுதியே இவ்வளோ பெருசாக இருக்குது. உண்மையாக இதெல்லாம் பழைய காலத்து சைஸுங்க இந்த குண்டாலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதான் கிச்சனில் பயன்படுத்துறது பாருங்கள், பாத்திரம் தைக்கிற மாதிரி இடம். ஸோ என்னமோ பண்ணுறாங்க. இந்த ஹைட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவ்வளோ சின்ன வழி, மெயினில் வந்து இப்படி வந்து இது வழியாக வெளியே போகிற மாதிரி. இது கிச்சனை தாண்டி ஒரு ரூம் போகிறோங்க. எவ்வளோ சின்ன வழி போகிறோங்க. ஹைட்டாக இருக்கவங்களாம் வரவே முடியாதுங்க. ஓப்பா உள்ள இது வந்து பூஜை அறை. அவங்களுடைய சாமி காளி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஒரு ஜன்னல். உண்மையாகவே குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய விஷயங்களை பார்த்து லைக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த தட்சிண சித்ரா வந்து ஒரு சூப்பரான இடம். நம்ம அப்படியே இப்போ வெளியே போகலாம். கர்நாடகாவில் மொத்தம் 4 வீடு பார்த்துருக்கோம், பெரிய வீடு. இந்த இடத்துல ஒரு 3 வீடு. அடுத்து வெளியே போய் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கர்நாடகா வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குல்லங்க.
நம்ம இப்படியே போனால் இங்கே ஒரு ஆந்திரா வீடு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் வந்து ரீல்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஆந்திரா வீடை. அது கூட அழகாக இருக்கும் அந்த ஆந்திரா வீடு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கர்நாடகா வீடு, இன்னொரு வீடு, இது கூட சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி கூடி தான் வந்தோம். இங்கே வந்தோன்னே இங்கே ஒரு சூப்பரான ஒரு வீடு பாருங்கள். இது வந்து கொடவா வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடகு மலை அந்த பகுதியில் இருக்கிற கொடவாஸ், அவங்க வந்து ஒரு ராஜ பரம்பரை மாதிரி தான் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணவங்க. அவங்களுடைய வீடு வந்து இது புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த தக்ஷிண சித்ராவில். முதல்ல இது கிடையாது. இப்போ நம்ம இந்த ஆந்திரா வீடை பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இது மெயின் டோரு. இந்த பக்கம் வந்து கொல்லப்புறமாக வெளியே வர்றதுக்கே ஒரு வழி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்து ரியல் ஆந்திரா வீடு இப்படி தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பாருங்கள். அப்பா, இதெல்லாம் ஒரிஜினலுங்க, சும்மா ஏதோ பேருக்கு வைக்கல, அப்படியே பித்தளையில் ரியலாகவே கொண்டு வந்து வச்சுருக்காங்க பழைய காலத்துதை. சின்னதாக ஒரு ஜன்னல். இது வந்து ஆந்திராவில் நெசவு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். சேம் இங்கேயும் பார்த்தீங்களா பூட்டு வந்து பாரு மேலே இருக்குது. இதை தான் நான் ரீலாக போட்டிருப்பேன், ஒரு தடவை ரீல்ஸ் போட்டிருப்பேன். இந்த இதை வச்சு பூட்டை லாக் பண்ணுவாங்க. இதுதாங்க அந்த வீடு மாடல். துணி நெய்கிறவங்க, இந்த சென்டர் இந்த பாருங்க, இது வந்து ரியலாகவே அவங்க பண்ணுறாங்க, பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே சில்க் சாரி, சென்னை, மும்பை. இதுதான் வீட்டோட நடு முற்றம். மேலே இருந்து அந்த ஓடில் இருந்து வர தண்ணியெல்லாம் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம செட்டிநாடு வீடெலாம் பெருசாக இருக்கும், நடுவில் இங்கே சின்னதாக இருக்குது. இதுதான் வந்து இந்த நெசவு தொழில் செய்கிறவங்களுடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தவொடனே இப்படி இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிறது ஒரு சின்ன சேர். இது வந்து பூஜை அறைங்க. இந்த பூஜை அறைக்குள்ளே ஆந்திர மக்கள் வணங்குற அந்த கடவுளுடைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் எதையும் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது கொல்லப்புறம் தான். கொல்லப்புறத்தை கூட்டு போகிற பாருங்க. அப்பா, அப்படியே இதை பார்க்குறப்ப பசுமையாக ஏதோ அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குங்க. ரியலாகவே இப்படி இருந்திருக்கு வீடு. அதை அவங்க வந்து மாடலாக செஞ்சுருக்காங்க. இந்த இங்கே பின்னாடி கொல்லப்புறத்தில் என்னெல்லாம் பாத்திரம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. இந்த கிணறு, அங்கே வந்து அந்த பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூமு, அந்த செடி, இந்த பின்னாடி பக்கம் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரியலாக ஒரு கிராமத்துக்கே வந்த மாதிரி இருக்குங்க. ஒரு கிராமத்து வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்குது. இங்கே மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிணத்துல எட்டி பார்ப்போம், இது ரியல் கிணறா இல்லை சும்மாவான்னு. அப்போ ரியல் கிணறுங்க. சரி, உள்ளே ஏதோ பம்ப் மாதிரி இருக்குது. ரியல் கிணறு. உண்மையாகவே தக்ஷிண சித்ரா வந்து சும்மா சொல்லக்கூடாது. எதுவுமே இவங்க வந்து ஃபேக்காக பண்ணல, ஒரு செட்டு மாதிரிலாம் பண்ணல, அப்படியே ரியலாகவே கட்டிடுறாங்க வீடாகவே. வரலப்புறம் கிணறு, பாத்ரூமு, அப்படியே ஒரு கிராமத்து வீடு மாதிரியே. இந்த பக்கம் கொல்லப்புறத்துலேருந்து வெளியே போகிற வழி, மெயின் டோர் வழி இல்லாமல் இப்படியே போயிடுவாங்க. டாடா, இந்த ஜன்னல்லாம் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சரியான ஒரு இடங்க. இது தரமான இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. இப்போ நம்ம அந்த கொடவா அந்த ஹவுஸை போய் பார்ப்போம். இது புதுசாக கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கொடவாஸ் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடு நான் ரியலாகவே பார்த்துருக்கேங்க ஒரு வில்லேஜில். நான் வந்து அந்த ஹாசன்லேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஃபோட்டோ வந்து மஞ்சுதாபாத் ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்க்க போகிறப்ப இதே மாதிரி ஒரு வீடை ரியலாகவே நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து அது ஒரு மாடல் ஹவுஸாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொடவா ஹவுஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ அவங்களுடைய வீடு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தால் ஒரு பெரிய முற்றம். இதெல்லாம் வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க, அப்படியே வுட்லேயே செஞ்சுருக்காங்க. அங்கே வுட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே வுட்டு. இப்படி வந்து வராண்டா, நம்ம வீடு வாசல் எப்படி இருக்கும் அப்படின்றது உள்ளே போகிறோம். எப்படி பாருங்கள், இதெல்லாம் மரத்தில் தூண் அவங்களே செஞ்சுருக்காங்க, ரியலாகவே செஞ்சுருக்காங்க. குடவாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி இருக்கும் ஒரு முற்றம், ஒரு திண்ணை, இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்களாம். வா, இது போட்டிருக்காங்க பாருங்கள், தக்ஷண கன்னடா. அவங்க வீடு ஜன்னல் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு தாப்பால் நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கேரள தாப்பால் பார்த்த மாதிரி இது மேலே கூடி பாருங்கள். இப்படி நல்லா அப்படி மேலே போவோங்க. இப்படி பண்ணிட்டா லாக் ஆகிடும். இதுதான் லாக்கு. இந்த ஜன்னலை மூடிட்டு அதை மேலே வந்து இப்படி எடுத்து இப்படி விட்டுருவாங்க. இது வந்து பழைய காலத்து ஒரு மாடல். இப்படி இருந்திருக்கு வீடுலாம், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு.
குடகு மலை நமக்கே தெரியும் எவ்வளோ பியூட்டியான ஒரு இடம்னு. அங்கே இருக்க ஒரு வீடை, ரியலான ஒரு வீடை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள். சுற்றிய மரம் தான், மரம் மலை. ஸோ இதெல்லாம் வந்து ரியலாக இருக்கிற ஒரு இடம். ஹாசன்லேருந்து நம்ம போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். அங்கே விளையிற மிளகு இந்த மாதிரி இது என்னெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்றதையும், காஃபி, மெயினாக அங்கே காஃபி தான். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், குடவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. குடகு மலைப்பகுதியில் அடர்ந்த காடுகளில் காவேரி ஆறு மற்றும் பள்ளத்தாக்கு கொண்ட பகுதி. அவங்கள பற்றி டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க, யார் குடவாஸ் அப்படின்னு. சின்ன சித்ரா வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா க்ரௌடு நிறையா இருக்கும். வீக் டேஸில் வந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் பசங்களாம் நிறைய பேர் வராங்க. குடகு வீட்டுக்குள்ளே நம்ம இப்படி வந்தோன்னே பார்த்தோம், நடுவில் உட்கார்ற மாதிரி தெண்டு அந்த மாதிரி இருக்குது. ரூம் பாருங்கள், 1 2 3 4 வாசல், 4 ரூம் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இந்த ரூமுக்குள்ளே போவோம். இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத. அது ஒரு பழைய வீடை வந்து இடிக்கிறாங்க. அது வந்து கைவிடப்படுற அந்த வீட்டை வந்து இவங்க மீட்டு, அந்த தூண்லாம் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூண், அந்த வீட்டில் இருக்க தூணெல்லாம் இவங்க வந்து மீட்டு கொண்டு வந்து இந்த தக்ஷன் சித்ராவில் வச்சு ஒரு வீடாகவே இது இருக்குது பாருங்கள். இந்த மாடல் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். சேம் அதே வீடு. இந்த இதை வந்து இடிஞ்சு போன கைவிடப்பட்ட ஒரு வீடை வந்து இவங்க ரியலாகவே இங்கே வந்து கட்டிடுறாங்க. இந்த வீடு இடித்த வீடை அந்த வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே தக்ஷிண சித்ரா வந்து ஒர்த்து. சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ரொம்ப அற்புதமான இடம். இந்த பக்கம் ஒரு வாசல் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க. உள்ளே வந்தோன்னா அங்கே ஏகப்பட்ட ரூமு, அதை தாண்டி இப்படி போனால் அப்படியே வெளியே போயிடுற மாதிரி இருக்குது. இது அவங்களுடைய ஜன்னல் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியேருந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு சாப்பாடு, புட்டு, அரிசியாக புட்டான்னு தெரியல, ஆனால் சிக்கன் கறி போட்டு ஏதோ வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க. கையில் கத்தி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, இது வந்து ரியலான ஒரு குடவாசோடைய வீடு. இது வந்து அவங்களுடைய கிச்சன், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பெரிய அரண்மனை மாதிரி வீடாக இருந்தாலும் கிச்சன் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. எல்லாமே பித்தளை தான். இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து உட்டு, எல்லாமே உடன். கேரளாவில் பயன்படுத்துகிற மாதிரி இவங்களும் நிறையா உடன் தான், ஏன்னா மலை நாடில். இது வந்து அவங்க வீடு கட்டுறதுங்க. இந்த ஆச்சாரிகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், மர வீடு கட்டுறாங்களே அதுக்காக பயன்படுத்துறது. இதுதான் அவங்க ரியல் ட்ரெஸ். குடவாசோடைய ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 ரூம் நம்ம பார்த்தாச்சு. 3வது ரூம் இது. இதுக்குள்ளே அவங்களுடைய மேரேஜ் ட்ரெஸ்ஸு, அவங்க எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் இஸ்லாமிக்கும் கொஞ்சம் ஹிந்துசம் எல்லாம் கலந்துருக்கு. செம்ம கிராண்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு. சும்மா பார்க்குறதுக்கு இதில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது. ரியலாக அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், ரியல் கிங்டம் மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. மேலே கூட ஒரு வழி போகுதுடா. இது ரொம்ப சின்னதாக இருக்குங்க, மேலே ஏறி போகிறதே கஷ்டம் போடுறது. இந்த பக்கம் ஒரு வாசல், மேலே ஏறதே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப். இதில் ஏறி வர்றது சாதாரண விஷயமே இல்லைங்க, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. சேஃப்டிக்காக அந்த காலத்தில் இந்த மாதிரி சுற்றி போட்டிருப்பாங்க, யாரும் விழுந்துடக்கூடாது குழந்தைங்க தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே ஒரு சுரங்க மாதிரி தான் மேலே வரும். இதில் லாக் போட்டு அந்த டோர் போட்டு மூடுவாங்க, அதெல்லாம் கூட அந்த காலத்தில் இருக்கும். இவங்க வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ மேலே வந்தோடனே இப்படி தாங்க இருக்குது. இந்த படி, இது வழியாக நம்ம படியில் ஏறி வந்தோடனே இங்கே இருக்கிறது இந்த அழகான ஜன்னல். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு, இங்கே மொத்தம் 5 ரூமு இந்த இடத்துல இருக்குங்க. அவங்க வீடு எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். இது இல்லாமல் மேலே, இதுக்கு மேலேயும் ஒன்றுங்க, ஆனால் அதில் வழி இல்லை, சொன்ன மாதிரியே மூடி இருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இது மேலே வந்து இந்த பரன் சொல்லுவாங்க பாருங்கள், வேஸ்ட்டு ஸ்டோரேஜ் வேறு மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வைக்கிற இடமா. நம்ம அப்படியே போகலாம். இந்த ரூம் என்னென்னு பார்ப்போம். இது வந்து பூஜை அறை மாதிரி, சும்மா ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த அறையில் காந்தாரா, அப்பா செம்மையாக இருக்குங்க அது பார்க்கவே. அவங்களுடைய வழிபாட்டு முறை, கடவுள் பூஜை அறை மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த ரூமில் இதுவும் சேம் அதே தான். இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ரியல் குடவாஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இங்கே வீடியோவே ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க, இதே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூம் இது. இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம். இது நம்ம ஊர்லேயும் பயன்படுத்துகிற மாதிரி தான். ரியல் குடவாஸ் இவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க சூப்பராக ஆடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஆடுவாங்க. பின்னாடி ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாருங்கள், பிளாக் கலர். அவங்க தான் அது அப்படியே குடவாஸ் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்குது இந்த மியூசிக்கு கேட்குறப்ப. இது ஒரு வித்தியாசமான டான்ஸாக இருக்குது. கோட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க குடவாஸ் வீடு. குடவாஸ் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலேயும் இருக்குது ஒரு ஃப்ளோர். ஆனால் அதுக்கு அளவு கிடையாது. ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த ஆந்திரா வீடியோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கிளம்பி இப்படி போகிறோம். இந்த பக்கம் போனால் தான் தமிழ்நாடு, கேரளா அதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இந்த இடம் கூட பாருங்கள், நடந்து போகிறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு நைட்டில் வந்தோம்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பக்கமாக போகிறோம். இங்கே தான் தமிழ்நாடு, கேரளாலாம் இருக்குது. இங்கே போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குங்க. பேகு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம வாங்கலாம். உண்மையாகவே இந்த ரூட்டை பாருங்களேன், இந்த வழியை பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து வர்த்து. சென்னையில் இருந்துட்டு தக்ஷிண சித்ரா பார்க்காம இருக்கவே கூடாது. அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். ஒரே இடத்துல சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் வீடு, ட்ரெடிஷ்னல் விஷயங்கள்லாம் இங்கே நம்ம ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஸோ இங்கே செட்டிநாடு வீடு. ஆல்ரெடி நம்ம காரைக்குடிலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இருக்கிற தட்சிண சித்ராக்குள்ளே இருக்கிற செட்டிநாடு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடு ரியலாகவே ஒரு இடிஞ்ச ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இவங்க வீடாக கட்டியிருக்காங்க. இந்த தூணெல்லாம் அப்படியே கல்லுங்க, ரியல். ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு ஆறு போகிற மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப். மழை டைமில் இங்கே தண்ணி நின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நிற்குமான்னு தெரியாது. அப்படியே ஒரு குளம், ஆறு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது தட்சிண சித்ராவில் இருக்க செட்டிநாடு வீடுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு கல் தான், கல் தூண் தான். அப்படியே இதெல்லாம் மரத்தூண். நம்ம ஆல்ரெடி காரைக்குடியிலே பார்த்துருப்போம். ரியலான மரத்தூணை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கல். இங்கே ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பெட்டி பாருங்கள். அந்த காலத்து செட்டிநாடு வீட்டில் இருக்க ஸ்டோரேஜுக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. இதை காலே இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கைப்பிடிலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதை தூக்கிறதுக்கே 5-6 பேர் வேணும் போல இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காரைக்குடியில். சிங்கிள் மரத்துலேயே செஞ்சுருப்பாங்க. இந்த வாசகால் பார்த்திங்கன்னா ஒரே மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இது ஏதோ ஒரு பழைய வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வா, ஆல்ரெடி நம்ம காரைக்குடியில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குங்க வீடு. செம்ம பர்ஃபெக்ட். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், செட்டியார் அவங்களாம் வந்து பிஸ்னஸ் மேனில் அவங்களுடைய ஆஃபீஸே வந்து வீடு தான். வீட்டில் அந்த மாதிரி திண்ணையில் தான் ஆஃபீஸு. அந்த காலத்து கூட அந்த ஸ்டிக்கு, அவங்களுடைய அந்த வச்சு எழுதுறது, உள்ள பொருட்களை வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் அந்த சின்ன லைட்டு, லாக்கரு, செட்டியார் அந்த பழைய காலத்து வால் கிளாக்கு எல்லாமே இருக்குங்க. அப்படியே காரைக்குடிக்கே வந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய பீரோ. இவங்களாம் வந்து செட்டியார்லாம் வந்து ரியல் தமிழ்நாட்டுடைய ராயல். அவங்க ரியல் ராயல். இது முற்றம், நிறைய படத்தில் பார்த்துருப்போம். நம்ம காரைக்குடியில் பார்த்தப்ப மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடெல்லாம் பால்கனிலாம் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் தான் அந்த வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், புத்தலங்க இது. பா, சந்தானம் ஒரு படத்தில் உள்ளே உட்காந்து குளிக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்குங்க. அப்படியே சேம் அதே மாதிரி இருக்குது. கைப்பிடியை போடுங்களோ, பா எவ்வளோ பெருசுங்க. இது கூட டிசைனுங்க. அந்த கைப்பிடியில் கூட ஒரு டிசைன் பாருங்கள், அப்படியே கிளி வந்து பிடிச்சிருக்க மாதிரி. இது அதை விட பெரிய அண்டாவாக இருக்குது. இது வந்து சுடுதண்ணி வைக்கிற அண்டா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட கைப்பிடி பாருங்களேன். பாடியோ எடைக்கு போட்டால் எவ்வளோ வருமா தெரியல, நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. சரியான சைஸு. இந்த செட்டிநாடு வீடுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளே போவோம். சின்ன கதவு பாருங்கள், அங்கே இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக. இதுக்குள்ளே வந்தால் ட்ரங்க் பெட்டி, இதுதானே ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய காலத்து இரும்பு பெட்டி. நான்லாம் இரும்பு பெட்டி எங்கள் வீட்டிலலாம் இருந்தது கிடையாது. இந்த மாதிரி சூட் கேஸு ஆனால் பிளாஸ்டிக்கில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இரும்பு பெட்டிலாம் வந்து இங்கே வந்தால் நீங்கள் பார்க்கலாங்க. கலர் கலராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ராயல் போல் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியானது போல் இருக்குது, டிசைனாக இருக்குது. இது கூட கொஞ்சம் ஸ்டைலிஷாக அந்த காலத்தில் ஜெய்சங்கர் படத்தெல்லாம் ஜெய்சங்கர் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ சரியான வெயிட் இருக்குங்க, ஆனால் இது சும்மா கிடையாது. இதெல்லாம் நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும் கீழே இருக்கிறதெல்லாம். இங்கே வந்தால் இதை பார்க்கலாம். இது கூட ஒரு பெட்டி தான் பாருங்கள், பழைய சென்னை. இது வந்து ஹைகோர்ட்டு, இது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இது ஹார்பர், பீச் ஸ்டேஷன், கிட்டத்தட்ட பீச் ஸ்டேஷன் தான் இது. இது நார்த் பீச் ரோடு, நம்ம இதுன்னு நினைக்கிறேன் தலைமைச் செயலகம். இவங்க செட்டியார்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு போவோம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்காக தாங்க வராங்க. ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட் தரமாக இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு வழி போகுது, அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நெய்தல், முல்லை, மருதம், அங்கே பயன்படுத்துகிற பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த மக்களும் பயன்படுத்திய பொருட்கள், அவங்களுடைய வாத்தியங்கள். இது வந்து முல்லை, இது பழைய காலத்து வாத்தியம், இப்போவும் ஊருங்களெல்லாம் வாசிக்கிறாங்க. இது பனை தொழில் பண்ணுறவங்க கையில் கொண்டு போவாங்க. கூடை, பானை, நெய்தல், கட்டுமரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மருதம், இங்கே பழைய தமிழ் எழுத்துக்கள். இது நம்ம சென்னை மியூசியத்தில் கூட இருக்குது. கதவெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்னது. அதுக்கு தான் இந்த துணியை வச்சுருக்காங்க. இங்கே தாவணி மாதிரி ஒன்று கட்டு தொங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எதுக்கு தெரியுமா இது? இதை நம்ம பார்த்துட்டு இதுதான் ஹைட்டுன்னு நம்ம குனிஞ்சு போவோம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரவங்களாம் இதில் இடிச்சுப்பாங்க. நமக்குலாம் பிரச்சனை இல்லை, நான் ஹைட்டு கம்மி. ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்காங்க ஒரு, அவங்களாம் 6 அடி ஹைட் இருக்கவங்களாம் நல்லா மண்டை டங்கு டங்குன்னு இடிக்கும். ஸோ இதோட செட்டிநாடு வீடு முடிஞ்சுதுங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா தாவணி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது இல்லைன்னா நம்ம வந்து தெரியாமல் இடிச்சுப்போம். இது இருக்கிறதுனால இன்னும் நம்ம நல்லா குனிஞ்சு உள்ளே போகிறோம். இங்கே பெட்ரமாஸ் லைட், பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா? இங்கே பாருங்க, இது உரல், உலக்கை, என்ன ஸ்ட்ராங்குங்க இது, ரியலுங்க இது. இந்த மரம் கருங்காலின்னு நினைக்கிறேன். கீழே வந்து இரும்பில் அந்த முனையை கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது மரம், மரமும் கல்லும் சேர்ந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல. இந்த பக்கம் பாருங்கள், இந்த இது ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாடி மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மண்பானையில் வந்து கயிறை சுற்றிருக்காங்க. இது எதுக்கு சுற்றிருக்காங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கயிறு தானே ஃபுல்லாக, ஆமாம் கயிறு சுற்றிருக்காங்க. கூடை, அந்த ஓலை, பனை ஓலையில் செஞ்ச கூடை, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த மாதிரி பாயெல்லாம் சின்ன வயசில் நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலலாம். அந்த கபோர்டு, இது பாருங்க, அறுபடை முருகனும் ஒரே இடத்துல மாதிரி இருக்கிற ஃபோட்டோ. இந்த பக்கம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம்லாம் விடுவாங்க உள்ள. இங்கே என்ன இருக்குன்னா அவங்க பயன்படுத்திய பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பேக்கில் எல்லா பக்கமும் கண்ணாடி இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக தலை அதுவே தனியாக தொங்குற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் கண்ணாடி தான். ஓகே, செட்டிநாடு வீடு அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ செட்டிநாடு வீடை தாண்டி வெளியே போக போகிறோம். இதுதான் நிறைய நீங்கள் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த அப்படியே காஞ்சிபுரம் வீடு, ஆம்பூர் வீடு, அக்ரகார வீடு அப்படின்ற மாதிரி லைனாக அப்படியே போயிட்டுருக்கும். ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. சரியான வெயில். இங்கே வந்து இந்த பக்கம் கேரளா வீடுங்க. இந்த சைடு போனால் ஃபுல்லாக கேரளா வீடு இருக்கும். ஆம்பூர் வீடு வந்து ஒர்க் இன் ப்ராசஸ். இவ்வளோ நான் போயிருக்கேன் ஆல்ரெடி. உள்ளே வந்து நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே அந்த பழைய காலத்து வீட்டில் திண்ணையோடு இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி
மேலே சின்னதாக ஜன்னல். அப்படியே நம்ம இந்த லாஸ்ட் வந்துட்டோம். அங்கே ஒரு மாட்டு வண்டி இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கும், ரன்னிங்கில் இருந்த ஒரு மாட்டு வண்டி. நம்ம இப்படி தான் வந்தோம். அப்படியே ஒரு பழைய காலத்து கிராமத்துக்கே வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்பப்போ இவங்க இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் அதெல்லாம் நடத்துவாங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பழைய தேர், கைவிடப்பட்ட தேர். அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி தான். இங்கே வரும். இது ரியலாகவே ஒரு கோவிலிருந்து தேர். அது ரொம்ப பழசாகி கைவிடப்பட்டதுனால இவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து இதை காட்சி பொருளாக பராமரிக்கிறாங்க. நம்ம தேர்லேருந்து இந்த பக்கமே போவோம். இந்த பக்கம் வீடெல்லாம் இருக்குது. இந்த வீடை நம்ம எதுவும் பார்க்கல. இது என்ன வீடுனா சாத்தனூர் வீடாங்க. சாத்தனூர், மாயாவரம் வட்டம், தரங்கம்பாடி தாலுக்கா. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு விவசாயியோட வீடாங்க. இது விவசாயியுடைய வீடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயி வீடு. இங்கே பாருங்கள். வா, இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க போல். ஒரு நெல் இந்த வேக வைப்பாங்களா, அதுக்காக இருக்குமோ. இது இருக்குது பாருங்கள். ஏறு, கலப்பை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த ஏறு விழுறது இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தது கூட கிடையாதுனாலாம் இங்கே தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே நடுவில் இருக்கிற முற்றம் சுற்றியும் வந்து தூண்கள் எல்லாம் மரத்தூண். பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்க. எவ்வளோ தாழ்வாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். மழை பெஞ்சா இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தண்ணி. இதெல்லாம் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது இந்த ஏரி ஏற்றுறதா, மாடை வச்சு இழுத்து தண்ணி ஊற்றுவாங்க. இந்த பக்கம் அவங்க பயன்படுத்திய தொட்டில். அங்கே ஒரு பீரோ மாதிரிங்க. அப்போ பீரோலாம் கிடையாதுல்ல. இதில் நிறைய அடுக்கடுக்காக உள்ள பொருட்கள் வைக்கிற மாதிரி நிறைய இடங்க இருக்கும், ஸ்டோரேஜ். இங்கே ஒரு குழந்தை படுத்துருக்க மாதிரி ஒரு பொம்மையை படுக்க வச்சுருக்காங்க உள்ள. ரியலாக ஒரு பாப்பா வர படுத்துருக்கு. வேறு என்ன இங்கே இருக்குது? இந்த பாருங்க, இந்த அரைப்பாங்களே அது எல்லாம் அதே தான். ஆட்டுக்கல், அம்மிக்கல், முறம், இந்த படி, என்னென்ன அளவு படி, இந்த நெல் அளக்கிறது, அரிசி அளக்கிறது, அந்த மாதிரி படி. இது சாத்தனூர் வீடா. இப்போ நம்ம அப்படியே வெளியே கிளம்புவோம். சாத்தனூர் வீடும் கிட்டத்தட்ட செட்டிநாடு வீடு மாதிரி தான், ஆனால் வேறு மாதிரிங்க. திண்ணையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. செட்டிநாடு வீடு வந்து கிராண்டு. இப்போ நம்ம அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாட்டு வண்டி பாருங்கள். மேலே வந்து மூங்கில் நினைக்கிறேன், கூரை வேஞ்சிருக்காங்க. மூங்கிலா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அது ரியலாக ஓடிட்டு இருந்த ஒரு மாட்டு வண்டிங்க இது. ஒரு காலத்தில் இதில் உட்காந்து பண்ணையாரெல்லாம் போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இப்படி நிற்கிது. நம்ம அப்படியே இந்த பக்கம் போனால் குயவர் வீடு, பானை செய்கிறவங்க. தென் வேறு யார் இருக்காங்க? தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் தமிழ்நாடு தான். குயவர் வீட்டுக்குள்ளே போவோம். குயவர் வீடு, பானை செய்கிறவங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்ன சின்ன அறை, இந்த கிச்சன், பூஜை செய்கிற அறை மாதிரி. இது வந்து அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு செஞ்சு வச்சுருக்காங்க. பானை, இந்த கோயிலுக்கெல்லாம் செய்வாங்க பாருங்கள், அந்த இதெல்லாம் அந்த மாதிரி. இந்த குயவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்க பொருட்கள்லாம் செய்வாங்க, இந்த மண்ணுங்களெல்லாம் போட்டு. அதே மாதிரி இவங்க பின்னாடி பக்கம் ரியலாகவே செய்கிறாங்க. நம்ம வந்தால் நம்ம கையிலே இது செய்யலாம். 100 ரூபா கொடுத்தா நம்ம செய்யலாம். அதே மாதிரி செஞ்சதையும் வாங்கிட்டு போகலாம். இது கொல்லப்புறம். குயவர் வீட்டை பார்த்துட்டு வெளியே போகிறோம். ஆப்போசிட்டில் தமிழ்நாடு வீடுன்னு போட்டு ஆனால் மூடி இருக்குது. காஞ்சிபுரம் வீடாக இருக்கும் ஒரு வேளை. அங்கேயும் ஒரு வீடு இருக்குது, காஞ்சிபுரம் வீடு தான் நினைக்கிறேன் அது. அதை பார்ப்போம். இந்த பக்கம் குடிசை இருக்குங்க. இது வந்து குடிசை வீடு. கூடை முடைபவர் வீடா? கூடை முடைபவங்களாம் எப்படி இருக்கும் வீடு அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. சின்ன வீடா. ஓகே,
இந்த மாதிரி வீடெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் கிராமத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு கூட தெரியல. இப்போலாம் நிறைய வீடு, ஓடு வீடு, மாடி வீடு தான் எல்லாம் கட்டிடுறாங்க ஈஸியாக. இதுவும் அதே மாதிரி தான், குயவர் வீடு. ஸோ இது உள்ளலாம் அலோவ் பண்ணுவாங்களா? பாய் முடையவர் வீடா, இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஆனால் காற்று ஓட்டமாக ரொம்ப தாழ்வா. அப்படியா, இதான் பாய் முடையவர்கள் வீடாங்க. மேலே பாருங்கள், கூரெல்லாம் அப்படியே வேஞ்சிருக்காங்க இவங்களே. ஃபுல்லாக கூட சின்னதாக செங்கல் வச்சு அப்படியே கதவு இல்லாமல் எவ்வளோக்குள்ளே எளிமையாக இருக்குமோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அவங்களுடைய பொருட்கள்லாம் மேலே போய் போட்டு வைக்கிற பறன் மாதிரி வீட்டுக்குள்ளேயே. இதுவும் அதே மாதிரி தான், பாய். கீழே வந்து அந்த சாணம் போட்டு தேய்ச்சிருக்காங்க. ரியலான வீடு மாதிரி அப்படியே கட்டியிருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்தால் காலி இடம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த தட்சண சித்ரா இங்கே ஒரு கிராமத்து கோவில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதே செட்டப்பில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பூவெல்லாம் போட்டு ஏதோ ஷூட் பண்ண போகிறாங்க போல். லைட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு கிராமத்து கோவில், சின்ன மலைக்கு மேலே, குன்றுக்கு மேலே இருக்கும் பாருங்கள் கிராமத்து கோவில். அதே செட்டப்பில் சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த குதிரையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களே அதே மாதிரி. இந்த பூலாம் வந்து இவங்க போட்டிருக்காங்க அந்த ஷூட்டிங்காக. ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரி தெரியுது. ஒரு கிராமத்து கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரிங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ஒரு சின்னதாக முருகர் சிலை மாதிரி இருக்குது. அந்த குதிரையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க, வேண்டுதலுக்கு செஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரி சேம் ஒரு மேடான இடத்துல ஒரு சின்ன மலைக்கு மாதிரியே இங்கே ஒரு மரம், உண்மையாகவே ஆலமரம், ஒரு பழைய மரம். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே நம்ம வந்தோடனே இந்த வீடு பார்த்தோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த குடிசை வீடெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த கிராமத்து வீடு. நம்ம இப்போ அடுத்து இங்கே ஒரு வீடு இருக்குது. இது வந்து நெசவாளர் வீடாங்க. ஸோ தமிழ்நாடு டைப்பில் நெசவாளர் வீடு. அப்படியே உள்ளே வந்தோடனே அந்த பழைய வீட்டிலலாம் இருக்குங்க துளசி மாடம். இது நடு வீட்டிலே இருக்க மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெசவு தொழில் செய்கிறவங்க வீடாங்க இது. நிறைய பக்கம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இதெல்லாம் ஓப்பனில் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. அங்கே கூட இதே மாதிரி ஒரு வீடு பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். பூஜை அறை இதெல்லாம் கண்ணாடி போட்டு டோர் போட்டிருக்காங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த காலத்து பழைய காலத்து ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போல்லாம் இப்படி தான் ஃபோட்டோ இருந்திருக்கும், சாமி ஃபோட்டோ. இப்போ தான் பயங்கர 3Dயாக இருக்குது. இப்படி போனோன்னா நம்ம அந்த ஒரு தேர் பார்த்தோம் பாருங்கள், ஒரு பழைய காலத்து தேர். அந்த தேர்லேருந்து இப்படி உள்ளே வர வழி. இது வந்து அவங்களோட கிச்சன். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த புளிகிற மாதிரி. அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய உணவு நம்ம தமிழ்நாட்டில். சேமியா மாதிரி, இது மாதிரி இடியாப்பம் மாதிரி தான், ஆனால் அது வேறு. தேங்காய் துருவுறது. இந்த பக்கம் பாருங்கள், ஆமை வடிவத்தில் ஒரு தேங்காய் துருவுறதுன்னு நினைக்கிறேன். இதுவும் காய் சீவுறது, இந்த பால்லாம் கறப்பாங்களே அது. நிறைய பழைய காலத்து விஷயங்கள்லாம் இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு. அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், கரண்டி ஸ்டாண்டு. அந்த காலத்து கரண்டி ஸ்டாண்டு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒத்து கவனிச்சோன்னா நிறையா விஷயங்களை பார்க்கலாம், நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம். இது ஒரு குதிரை வண்டியை உள்ளே வச்சுருக்காங்க. இது ரியலாகவே குதிரை வண்டி தாங்க. இது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுமா? இங்கே உட்கார்றவர் வந்து இங்கே காலை வச்சுப்பார். அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் இங்கே உட்காந்து இங்கே காலை வச்சு அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் இது. அது கூட இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் 2 குதிரையோ 2 மாடோ கட்டி ஓட்டியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த குதிரை வண்டி. இது வந்து கால் வச்சு ஏறுறது. கீழே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்கு மேலே இருக்கும் தாப்பால். இங்கே பார்த்தீங்களா, இது உள்ளே வந்து பொருட்கள்லாம் வச்சுப்பாங்க. தூரமாக போகிறாங்கன்னா பணம், நகையெல்லாம் உள்ளே வச்சுக்கிறது. அங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ், சீக்ரெட் ஸ்டோரேஜ் மாதிரி. இது வண்டிக்கு அடியில் பாக்ஸு. ரியலாகவே இருக்குங்க, ரியல் குதிரை வண்டி ஆர் மாட்டு வண்டி ஏதோ ஒன்று. இங்கே உண்மையாகவே ரியலாகவே நெய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு தாத்தா நெஞ்சிட்ருக்காரு.
இது வந்து பல்லக்கு, அந்த காலத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்கள். வரும் அதில் பார்த்தா தெரியுதா, அந்த காலத்தில் இப்படி தான் தூக்கிட்டு ஓடுவாங்க. இதை உள்ளே 2 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் தான் உட்கார முடியும். காலை நீட்டி உட்காந்தா 2 பேர் உட்காரலாம், அந்த சைடு அந்த சைடு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து கேரளாவுக்கு போகிறோம். செட்டிநாடு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இப்படி வந்தோங்க. இந்த வழியாக வந்து இப்படியே போய் ஆம்பூர் வீடெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் அந்த தேர், அதுக்கப்புறம் அந்த கூரை வீடு இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் இதே வழியில் வந்து அழகாக ஒரு சின்னதாக பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அதிகமாக மழை பெஞ்சால் தண்ணி ஓடும். இதில் தண்ணிலாம் ஓடி போட்டிங்லாம் விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கேரளா பக்கம் அப்படின்றதுனால இது வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சின்ன பிரிட்ஜு மேலே ஏறி நம்ம நடந்து கேரளா ஹவுஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். உண்மையாகவே செம்ம அழகாக கட்டியிருக்காங்க. இந்த இடம் நல்லா பண்ணியிருக்காங்களா. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சரியான ஒரு இடங்க. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் நடக்குதுங்க இங்கே. மேரேஜ் கப்புள்ஸ்லேருந்து நிறைய ஷூட்டிங்லேருந்து எல்லாமே நடக்குது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி கேரளா. இது வந்து இந்த பக்கம் நம்ம திறந்து பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்குறப்ப இது செம அழகாக இருக்கும். இந்த இடம் யாரும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்காக லாக் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா பின்னாடி பக்கம் அப்படியே இங்கே தண்ணி போய் போட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஆனால் தண்ணி இல்லை. நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நடந்து போனோம். சுற்றி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கெல்லாம் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இதுவும் ஒரு அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து கேரளா வீடு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். இங்கே தண்ணி இருந்தால் அப்படியே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கேரளா ஹவுஸ்லாம் சுற்றி பார்ப்போம். அப்படியே ஒரு கேரளாக்கே வந்த மாதிரி லுக்கு. தென்னை மரம், செடி கொடி. அங்கே பாருங்கள், கேரளா வீடு தான் அதுவும். அந்த தென்னை மரம் தான் அது லுக்கே அப்படியே ஏற்றி காட்டுது ஹைப்பை. இதுவும் ஒரு கேரளா வீடுங்க. இதுள்ள போய் பார்ப்போம். சிரியன் கிறிஸ்டியன், கேரளாவில் வாழ்ந்த சிரியன் கிறிஸ்டியனுடைய வீடாக இது போட்டுருக்காங்க பாருங்கள். கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் 1850. அப்பா, ஏதோ ஒரு வீடை வந்து அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே எப்படிலாம் இருந்துருக்கு பாருங்களேன் வீடு. கம்பி பாருங்கள், வா செம்ம அழகாக இருக்குங்க. ஒரு வுடன் வீடு எப்படி கட்டியிருக்காங்க கேரளாவில். அதுவும் வந்து பின்னாடி பக்கம் அந்த நம்ம ஆலப்பையில் பார்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்குமோ. இவங்க வீட்டிலலாம் போட்டே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு தென்னந்தோப்பு மரங்கள் இருக்கிற தோப்புக்கு நடுவில் இருக்கிற வீடு. இப்படி ஒரு வுடன் வீடு இருந்தால் எப்படி இருக்கும். டாடா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்கள், சின்ன சைஸ் போட் உட்காந்து அப்படியே கடைக்கெலாம் போவாங்க. அவங்களோட ஷாப்பிங்கே வந்து தண்ணியில் தான். இதில் ரூம் பாருங்கள், இது ஒரு ரூமு. இதுக்குள்ளே போனால் பெட்ரூம், கட்டில் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், திண்டு மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. அப்படியே கொல்லப்புறம் போகிற மாதிரி பின்னாடி வந்து போட்டு சுற்றி தண்ணி தான் இருக்கும் இந்த வீட்டை சுற்றி. இதெல்லாம் ரியல் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கதவு. இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்க மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் ரூமு. அதுக்கப்புறம் கிச்சன் அந்த சைடு. அப்படியே ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் அப்படியே போகிற மாதிரி. இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே இந்த வீட்டையே சுற்றி வர மாதிரி இருக்குது. எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள் வீடு. இது நம்ம எவ்வளோ ஹைட்டில் வந்து டவுனில் இறங்கி வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து கொல்லப்புறம் மாதிரிங்க. அப்படியே எட்டி பார்த்தோன்னா பின்னாடி வந்து தண்ணி தான் ஓடும் அந்த காலத்தில். இப்போ நம்ம அந்த வீடு அப்படியே சுற்றி வர பாருங்க. இல்லைங்களா, இந்த பக்கம் வந்தால் இது ஒரு வீடு, டைனிங் ஹால். நம்ம எப்படி வந்தோம் பாருங்கள், அந்த பக்கம் கூடி சுற்றிக்கிட்டு இப்படி கூடி வந்து இதில் ஒரு ரூம் இருக்குது. அப்படியே வந்தால் இங்கே வீட்டில் பார்க்குற தெண்டு ஒரு முட்டை மாதிரி வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர மாதிரி ஒரு இடம். இது ஒரு ரூமு. அப்படியே போனால் கிச்சன். அவங்க காலத்து கிச்சன். இங்கே டிவி ரொம்ப சவுண்டாக ஓடிட்டு இருக்கு. ஜன்னலை திறந்தா அந்த பக்கம் அப்படியே கிணறு, அப்படியே வெளியே போயிட வேண்டியதுதான் அந்த காலத்துது.
எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கரண்டி வைக்கிற ஸ்டாண்டு, கொட்டாங்குச்சிலே கரண்டி. அந்த காலத்து பழைய காலத்துல இந்த மாதிரி பொருள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஜன்னல். எத்தனை ஆளை பாருங்களா, உள்ளே பூந்து பூந்து வருது பாருங்கள். நம்ம எப்படிலாம் வந்தோம், இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து. இது ஒரு சின்ன ஜன்னல் தூரம். அது ஜன்னலா? ஜன்னல். கிடையாது அந்த காலத்தில். ஓ, அந்த இப்போ நம்ம கேமராவில் சின்னதாக பார்ப்போம் அந்த மாதிரி. ஓ, அந்த காலத்தில் யார் ஆள் தெரிஞ்சால்னா கதவு திறப்பாங்க. அப்பயே இந்த டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. அங்கே ஒன்று இருக்குல்ல, சூப்பர். நம்ம இப்போ டோர் கேமரா அப்படின்னு ஒன்று வச்சு பார்க்குறோம் அந்த இதில். அந்த காலத்தில் யாராவது கதவை தட்டினாங்கன்னா யார் இருந்திருக்கான்னு தெரியாதுல்ல, அதனால் இதை திறந்து அவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சவங்கன்னா இந்த டோரை வந்து திறப்பாங்களாங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஒரு கட்டில். இது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. இது என்னமோ கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று இருக்குது. இப்படியே போனால் இப்படி வெளியே போயிடுற மாதிரி ஒரு வழி. நம்ம இந்த பக்கமே போவோம். அப்படியே வந்தோம்னா நம்ம வந்த இடங்க. இந்த சிரியன் கிறிஸ்டியன் வீடே வந்து செம்மையாக இருக்குது. அந்த காலத்து நம்ம பார்த்தது இந்த வீடு தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடு நான் பார்த்துருக்கேன். நிலம்பூரில் ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று நான் பார்த்துருக்கேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கூத்தட்டுக்குளம் ஹவுஸ் இதுக்கு பேர். இதில் படிக்கட்டு நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி படிக்கட்டு பின்னாடி பக்கமும் இருக்கும். ஜன்னல் பாருங்கள், கேரளா டைப் ஜன்னல். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களா எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப பெரிய சைஸு, ஆளோட உயரமாக இருக்கும் போது இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 1923 வரைஞ்ச பெயிண்டிங். அந்த நாயர்னு சொல்லுவாங்க, நம்பூதிரி அவங்க பயன்படுத்திய செப்பல் கட்டையிலே இருக்குது பாருங்கள். உடன் இதெல்லாம் எப்படா போட்டு நடந்தாங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. இது ஏதோ படியை அளக்கிறது இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்ஆர் மெஷூர் அளக்கிறது. இது ஒரு அழகான பெயிண்டிங். இது பாருங்கள், ஆமாம் வீட்டுக்குள்ளே வந்தால் கெட்டதுன்னுவாங்க, ஆனால் இவங்க ஆமாம் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பூஜை அறையில் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து உப்பு மரவைன்னு போட்டிருக்காங்க. உப்பு போட்டு வைக்கிறதுக்கு இப்படி ஒரு இது திறந்து கொட்டுவாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, இது பாருங்கள், இது வந்து கேரளாவில் பயன்படுத்திய ஒரு பெட்டிங்க. இது வந்து பெயிண்டிங்கோட நேச்சர் பெயிண்டிங்கோட எவ்வளோ கிளாம்பெல்லாம் பாருங்கள். அந்த இரும்பெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு கஜானா மாதிரி, ஒரு பணப்பெட்டி மாதிரி. இதுவும் பாருங்கள், இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 19th century. இது பார்க்குறப்ப அந்த புதையல்லாம் இருக்கும் பாருங்கள், புதையல் பெட்டி அந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரியலாகவே அந்த காலத்தில் பொருளெல்லாம் இந்த மாதிரி பெட்டியில் தான் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம நேர்லேயே பார்க்குறோம். இது வந்து ஒரு புதையல் பெட்டி மாதிரி. இதோட இரும்பில் எப்படி கிளாம்பு போட்டு திறக்கவே முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பணப்பொட்டி இல்லைன்னா நகையெல்லாம் வைக்கிற ஒரு புதையல் பொட்டி மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. இது உப்பு பெட்டி பார்த்தோம். இதுவும் வந்து அரப்பு பெட்டின்னு போட்டிருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறது. இதுவும் பாருங்கள், உடன் ஸ்டோரேஜாக ஆமையோட டைப்லேயே மேலே திறந்து உள்ளே ஏதாவது வைப்பாங்க போல். இங்கே ஒரு பெயிண்டிங், குருஷேத்ராவோட பெயிண்டிங். அந்த கதை இப்படியே போனால் கொல்லப்பக்கம் அப்படியே மாடி மேலே போகலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இங்கே தான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் நான். இந்த கதவு, பழைய காலத்து கதவு, பணப்பொட்டி எல்லாம் இங்கே தான் வந்துட்டோமா உள்ள. வந்து பக்குன்னு பயம்புத்துறாங்க. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்க்குறப்ப திடீர்னு டக்குன்னு பயமாக இருக்குது, யாரும் நிற்கிற மாதிரி. இதுதான் நான் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அந்த காலத்து லாக்
தாப்பால் டோர் அப்படி மூடி அப்படி தள்ளி விட்டுருவாங்க. கேரளாவில் எல்லாமே இது தானே, உடன் தானே, செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 2 லாக் இருக்குது பாருங்கள். இது கூட ரீல் போட்டிருந்தேன், பணப்பொட்டி அப்படின்னு. அந்த காலத்தில் வைக்கிற ஸ்டோரேஜ் கட்டி வச்சிட்டாங்க தரக்கூடாதுன்னு. இது வந்து நான் கேட்டிருந்தேன் அந்த ரீல்ஸில், இது என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சுரக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. சுரக்காயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பனை தொழில் பண்ணுறவங்க பயன்படுத்துறது சின்ன சின்ன விஷயங்கள். அருவா எல்லாம் பாருங்கள், கரண்டி, கொட்டாங்குச்சி கரண்டி. இதுவும் பாருங்கள், லாக் எப்படி இருக்குது பாருங்கள், கனமான லாக்குங்க, அப்படியே திறக்கவே முடியாது. இது அடுத்த ஜென்ரேஷன் இரும்பு லாக்கு. இந்த பாருங்கள், செம்ம கனமாக இருக்குது, லாக் போட்டு விட்ருவாங்க. இதுவும் வந்து ஒரு கிறிஸ்டியன் வீடு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. ஜி பூம்பா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. இதுக்குள்ளேருந்து எதுவும் வருமானு தெரில. இதெல்லாம் புதையல் பெட்டி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு கடல்லையோ ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு மண்ணிலையோ கிடச்சிதுன்னா இதோட வேல்யூவே வேறு. இதெல்லாம் வந்து வீட்டில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். அண்டா காகுசம் அபுர் காகுசம் திறந்துடு சீசே அப்படின்ற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஜி பூம்பான்னு வாங்கின மாதிரி சின்ன ஒரு இது, பெருசு ஒன்று. இது மேலே கவராக இருக்கிற இரும்பு, இதோட உறுதி, இதெல்லாம் பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமான பொருட்களை வைக்கிற, பணமோ நகையை வைக்கிறதா தான் இருக்கணும். அங்கேயும் போட்டுருக்காங்க பாருங்கள், மணி பாக்ஸ். கிட்டத்தட்ட புதையல் தாங்க. இது உள்ள பணம் நகையெல்லாம் போட்டு புதையல் மாதிரி தான் இது. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் உடன் தான், அப்படியே உடன் தான். யாரும் அந்த மியூசிக் கேட்டுகிட்டே இருக்குது, டங்கடங்கடங்கன்னு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பா, இங்கே பாருங்களேன், ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சரியான இடமா இருக்கும். ரீல்ஸ்லாம் கூட ரொம்ப செம்மையாக எடுக்கலாம். ரொம்ப கம்மியான டிக்கெட்டு, அதே மாதிரி ஈசிஆரில் இருக்கிற ஒரு தரமான இடம் இந்த தக்ஷண சித்ரா. மிஸ் பண்ணாமல் எல்லாமே வாங்க. இந்த ஜன்னல் தாங்க சூப்பருங்க. இந்த ஜன்னல் கிட்ட வந்து வீடியோ எடுத்தாவே நல்லாயிருக்கும். இதை கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக. இங்கேருந்து வெளியே பார்த்தா அந்த நம்ம பார்த்த சிரியன் ஹவுஸ், அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கெல்லாம் எத்தனை ரூம் இருக்குது பாருங்கள். இது கிறிஸ்டியன் ஹவுஸுன்றதுனால இந்த மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க. இது பாருங்க, சின்ன ரூமு. இதுக்குள்ளே ஐயப்ப சாமி இருக்கார். இதோட இது பாருங்கள், எவ்வளோ சின்னதாக அடக்கமாக கட்டியிருக்காங்க. இது பூஜை ரூமா இல்லை வேறு எதுவான்னு தெரில, இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அழகாக. இதுவும் ஒரு இஸ்லாம் வீடு. அது கிறிஸ்டியன் வீடு, இது இஸ்லாம் வீடு. எல்லோரும் மனம் மாறிட்டாங்க போல். கடல் ஓரத்தில் பாட்டு போடுற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உடன் தாங்க. இப்படி தாங்க மரத்துலேயே கட்டி வாழ்ந்துருக்காங்க. இங்கே ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து பணப்பொட்டி தான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய வேலைப்பாடுகளோட சூப்பராக இருக்குது. இதை தாண்டி ஒரு அறை, இதுக்கு டோர் வேறு சின்னதாக, இவங்களோட பூஜை அறை மாதிரி. இந்த பக்கம் ஒரு சின்ன அறை, அதுக்கு மேலே பால்கனி, மேலே இது மேலே போகிற மாதிரி, ஆனால் மேலே க்ளோஸில் இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி லாக்கு. ரியலாகவே ஒரு வீடை தாங்க இங்கே எடுத்து வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வந்துட்டோம். இப்படி போய் அப்படி சுற்றிட்டு இப்படி வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே வெளியே போகலாம். இந்த பக்கம் ஏறி வந்தோம். ஸோ இப்போ இப்படி இறங்கி போக போகிறோம். அவ்வளோதாங்க, செம்மையாக இருந்ததில்ல. இது மேலே இருந்து பார்த்து தான் சரியான ஒரு வியூவாக இருந்தது. தரமான ஒரு இடம் இந்த தக்ஷண சித்ரா. இன்னும் 2 வீடு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. 2ஆ 1ஆன்னு தெரியல, போய் பார்ப்போம். நம்ம இந்த வீடும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த செம்ம அழகாக இருந்த இந்த வீடியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அப்படியே போனால் இன்னும் 2 வீடு இருக்குது. ஒரு குதிரை லாயம் இருக்குங்க, ஒரு பழைய காலத்துது. சூப்பராக இருக்குல்ல இது. இந்த இடமே செம்மையாக இருக்குது. இன்னும் நிறைய செடி கொடியெலாம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. கடைசியாக நம்ம வந்து இங்கே 2 வீடு பார்க்க போகிறோங்க. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, கேரளா வீடு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த சிரியன் வீடு மாதிரி. இது வந்து இந்து வீடு அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து பின்னாடி பக்கம் போட்லாம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மரத்தில் தான் கட்டியிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், திருவனந்தபுரம், கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தோடையில் இருக்கிற ஒரு இந்துவோடைய
ஒரு வீடு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் அந்த யாரும் அந்த ஷிரியன் ஹவுஸ் பார்த்தோம் அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய தூண் இருந்தது, இதில் ஒரே தூண் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போவோம். உள்ளே வந்தோடனே சேம் அதே தாங்க, கட்டில், அவங்களுடைய அந்த தொட்டில் அறை. இது வந்து குளியல் அறை, வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு. இவர் இதில் தண்ணி பிடிக்கிறது பார்த்தா அப்படி தான் தெரியுது. இது என்னவா இருக்குன்னு தெரியல. குளியல் அறையோ சமையல் அறையோ தெரியல. இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி லாக் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சுத்தமாக லைட்டே இல்லாமல் வச்சுருக்காங்க. அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் வந்து உள்ளே வந்தால் நடுவில் சென்டரில் ஒரு ரூமு, பெருசு ஹால் மாதிரி, அதை சுற்றி நம்ம நடந்து போகிற மாதிரி, வீடை சுற்றி அப்படியே நடந்து வர மாதிரி இருக்குது. இந்த வீடு பெருசாக கிராண்டாக தெரியல. எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்குங்க. மேலே அதே மாதிரி ஒரு படிக்கட்டு, மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்குது. சுத்தம் இருட்டாக இருக்குது. முன்னாடி பக்கம் வந்து நம்ம பின்னாடி பக்கமாக கொல்லை பக்கமாக போகிறோம். இந்த கொல்லை பக்கம் போனால் தான் இங்கே ஒரு குதிரை லாயம் இருக்குது. ஒரு பழைய காலத்து கேரளாவில் இருக்கிற குதிரை லாயத்தை அப்படியே ரெனோவேட் பண்ணி அது இருக்கு பாருங்க. இதுதான் அந்த குதிரை லாயம். மலைநாட்டு பக்கத்துலலாம் வந்து குதிரைகள்லாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து குதிரைக்காக வச்சுருந்த ஒரு லாயம் இது. பாருங்க, இது அப்படியே ரியலாக அங்கேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இங்கே குதிரை இந்த தலையை உள்ளே விட்டு இங்கே இருக்கிற வைக்க போரெலாம் சாப்பிடும் போல் இருக்குது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க. இது எந்த மலை நாட்டு காட்டுக்குள்ளே, எந்த மலையில் எந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு குதிரையுடைய லாயமோ தெரியல. இங்கே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி வீடு இது தான், இந்த தட்சிணா சித்ராவில். இதுவும் ஒரு கேரளா வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். இதை பார்த்துட்டா ஃபினிஷ். இது வந்து காலிக்கட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, ராயல் ஹவுஸ் போல் இருக்குது. மண்காவு கள்ளிக்கோட்டை கேரள வீடு, இந்து மதத்தவரின் வீடு அப்படின்னு போட்டிருக்கு. செம கிராண்டாக இருக்குங்க. அந்த இருக்கு பாருங்கள், இந்த ஜன்னல் திறந்தா பார்ப்பாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோர் திறப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே போகிறோம். நம்ம சென்ட்ரலில் ஒரு முற்றம், நம்ம செட்டிநாடு வீட்டில் பார்க்குற மாதிரி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பள்ளமாக இருக்குது. மேலே பாருங்கள், அப்படியே அங்கே மேலேருந்து கீழே இருக்கவங்களாம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு ஜன்னல் மாதிரிங்க. அதான் இங்கே உட்காந்து தான் வேடிக்கை பார்ப்பாங்க. டோர்லாம் திறக்க மாட்டாங்க. யாராவது வந்தால் கூட இது வழியாகவே பேசி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு. இந்த பாருங்க, பெட்டி, பழைய காலத்து பெட்டி, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த முற்றம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி வரும். இந்த வீட்டுடைய சமையல் அறை, நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த படி, சின்னதாக சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், கலராக அடித்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப. இங்கே பாருங்களா, ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்படியே விட்டுங்க, மரத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. கேரளானா அப்படி தான். இது வந்து இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் பாருங்கள் அழகாக கையிலே பிடிக்கிற மாதிரி. இதுவும் வந்து அந்த இடியாப்பம் புளிகிற மாதிரி தான் ஒன்று. அந்த உப்பு பெட்டின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, ஒரு பெரிய பாத்திரம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், சின்ன சின்ன ட்ரே, எல்லா பொருளுமே வந்து மரம் தான். இவ்வளோ பெரிய கரண்டி, இது எவ்வளோ பெரிய கரண்டி பாருங்கள். இந்த கரண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க. புதிய பொருள் தூக்கவே முடியாது போல இருக்குங்க. பெரிய சமையல்காரங்களாம் செய்வாங்க போல். இதுதான் இந்த புகை போடுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்படியே கொட்டாங்குச்சிங்க. கொட்டாங்குச்சியில் என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. கொட்டாங்குச்சியில் அப்படியே கைப்பிடி மாதிரி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்தோடனே இப்படி தான் வந்தோம். இந்த முற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற கிச்சன் பொருட்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இது பூஜை அறை. பயங்கரமான கத்தியெல்லாம் இருக்குது. பூஜை அறை பெரிய விளக்குங்க, பெரிய விளக்கு. நம்ம கேரளா விளக்கு நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு அறை இருக்குது. இது இந்த ஆயுர்வேத அறை. இங்கே வரும், கேரளானாவே ஆயுர்வேதம் தான். இந்த பலகை இது கூட மரத்துலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்பா, சிங்கிள் வுட்டில் அப்படியே நம்ம படுக்கிற மாதிரி தலையை வச்சு இங்கே படுக்கிற மாதிரி. இது பாருங்கள், இந்த கழுத்தை இங்கே வச்சு இது படுக்கிற மாதிரி
அவங்க அந்த எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ண பிறகு அதை கழுவி விடுவாங்க. இந்த தண்ணி இப்படி போகும், இந்த பக்கம் இருக்க தண்ணி அப்படி போகிறதுக்கு வழி. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நிறையா வீடியோவில். ஸோ இதுதான் அவங்களுடைய மூலிகை மசாஜ் பண்ணுற இடம். மாடி மேலே போகலாங்க. அது முன்னாடி இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. கிச்சன் மாதிரி தெரியல, அந்த மூலிகையெல்லாம் அரைப்பாங்க பாருங்கள். சின்ன சின்ன இதில் எல்லாத்துலேயும் நிறையா பொருட்கள் வச்சுருப்பாங்க. திறந்து எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் நிறையா மிளகு, சீரகம், ஏலக்காய். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இப்படி ஒரு வழி போகுது பாருங்களேன், சின்ன வழியாக நீராக. ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை விஷயங்க. அப்படியே போனோன்னா அந்த கிச்சனா நம்ம அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், அந்த கிச்சன் வந்துடுது. ஓகே ஓகே, வீட்டுக்குள்ளே பூந்து ஓடி விளையாடலாம் போல இருக்குது. நம்மளை யாரும் பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பெரிய மாட்டுத்தலை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மரம். இப்போ நம்ம மேலே போகிறோம். ஆடுதுங்க, அப்படியே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது பாருங்களா. ஒரு கேரளா வீடு எப்படிலாம் இருந்திருக்கு நம்ம பாருங்களேன். இதுக்குள்ளே சின்ன வழி வந்து ஏறி வரோம். இந்த பக்கம் சின்ன வழி. நம்ம ஆல்ரெடி பத்மநாபபுரம் அரண்மனையில் கூட இப்படி தான் பார்த்தோம். அப்படியே பூந்து போகும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரூமு. இந்த படிக்கட்டுலேயே ஏறி வரோம். இதுவே சின்ன சந்து மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல். இப்படி போனால் ஒரு ரூமு, இப்படி வந்து ரூமு, இப்படி ஒரு ரூமு. இது என்ன ரூமுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தா அந்த முற்றம் தெரியுதுங்க. அந்த முற்றம் ஓய்வு எடுக்கிற அறை. அழகாக இங்கே உட்காந்து அந்த டோரை திறந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம இப்படி தான் வந்தோமா, வழி தெரியாமல் போட போகிறோம், அந்த மாதிரி இருக்குது. இந்த பெரிய விளக்கு அங்கங்கே இந்த பூஜை ரூம். இது மலையாள பகவதி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்குது. இதெல்லாம் அவங்க கிராமத்து சாமி பழங்குடி. அப்புறம் தான் வந்தோம். சுற்றி பாருங்கள், நடுவில் இருக்கிற முற்றம், அதை சுற்றியும் அப்படியே நம்ம வர மாதிரி இந்த வீடை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க போல. இப்படி எல்லாம் காட்டுவாசி மாதிரி இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கத்தியெல்லாம் போடுங்களா, இதெல்லாம் ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. இதுவும் பூஜை அறை தான். நம்ம இப்படியே போயிடலாம் கீழே. ஆமாம், நம்ம அப்படி ஏறி வந்தோங்க. ஓகே, நம்ம இப்படி ஏறி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இந்த வழியாக வந்து இப்படி போகிறோம். அப்படியா வீடு எப்படி கட்டிடுவாங்க பாருங்களேன். அந்த முற்றம் பாருங்கள். கடைசியில் இங்கே வந்துட்டோம். இது ஒரு ரூமா? ஆமாம், இதை பார்க்கவே இல்லை நம்ம. அங்கேருந்து வந்தோம், ஆனால் இந்த ரூமு பார்க்கல. இது ஒரு சிம்பிளான ரூமு. இது வந்து பெண்கள் அறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் இருக்குது. இது என்னது? இப்போ எத்தனை ரூமுங்க? இதுதான் ஒரு வேளை பாத்ரூம் போல் இருக்குது. குளிக்கிற பாத்ரூமா அப்படி தான் தெரியுது. ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. பார்ப்பாங்க. இது வந்து பெட்ரூமு. இது வந்து அட்டாச்சு. இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு ரூம் பாருங்கள், குளிக்கிற மாதிரியும். செம்மையாக இருக்குது. என்ன வாழ்க்கைப்பா இதெல்லாம். அப்படியே மேலே ஃபுல்லாக விட்டு பாருங்க. இது வருங்க, மேலே ஃபுல்லாக விட்டு தான். வெயிலெலாம் ஒன்றும் தெரியாது. சின்ன ஜன்னல். கேரள பெண்கள். ஓகே, அவ்வளோதான். கேரளா வீடு தான் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் நம்ம போனோம். இப்படியே இறங்குறதாங்க பெரும் கஷ்டம். சூப்பர். இந்த வீடு உண்மையாகவே சூப்பருங்க. நாம் அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். ஃபைனலாக நம்ம வெளியே போகிறோம். நம்ம வந்த வழி இந்த பக்கம் தான். இப்படியே போயிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். இப்படியும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். நம்ம கேரளா ஹவுஸ் கடைசியாக பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. இங்கே ஃபங்க்ஷன்லாம் கூட நடக்குது நிறையா. நம்ம ஃபங்க்ஷன் முன்னாடியே புக் பண்ணி கூட நடத்தலாம். இந்த தட்சண சித்ராவை 1 hour வீடியோவாக யாரும் யூடியூப்பில் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்த்து ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டோம். நானும் சின்ன வீடியோவை முடிச்சிடலான்னு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய வீடியோவாக ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ஃபேமிலியோட இந்த தட்சண சித்ரா வந்து பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.